ஏ ராஜா, நம்பர் 7 முதல் தெருவு போட் கிளப் ரோடு சென்னை, இங்கே தானே? அது பெரிய கேட் தட்டு அந்த வீடு தான்ப்பா. ஓகே ஓகே. எவ்வளோ ஆச்சு? 45 ரூபா ஆகிடு, மேலே 5 ரூபா போட்டு கொடு. வெரி குட். ஏன்னா இந்த வீட்டில் செய்யறது சமையல் வேலை. இப்படி டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டா ஓனர் எதுவும் கேட்க மாட்டாரா? செய்யற வேலை கலெக்டர் வேலையா இருந்தாருன்னா சமயக்கார வேலையா இருந்தாருன்னா நீதி நேர்மையோட வேலை செஞ்சா யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஏயா, முதலாளி வாயிலையும் வேலைக்கார முதுகுலையுமா சாப்பிட்றான்? 2 பேரும் வாயில தானே சாப்பிட்றான். அப்புறம் என்ன? இந்த ஆட்டோவுக்கு பணம் பட்டுமா? அண்ணே, யோ, அதான் ஆட்டோவுக்கு பணம் கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன அண்ணன் ஒன்னேன்னு? காசினே. அண்ணே, யார் நீங்க? என்ன தெரியல? தெரியாதனாலதான் யார் நீங்கன்னு கேக்குறேன். நான் தான் ஊட்டி சண்முகண்ணே. எனக்கு ஊட்டி சண்முகம் தெரியாது, கொடைக்கானல் சமூகம் தெரியாது. நீங்க யாரையோ நினைச்சு என்ன கேக்குறீங்க. என்ன போய் சொல்றீங்க? என்னமோ துபாயில பெரிய கம்பெனில மேனேஜர் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தீங்க, இங்க வெறும் சமையல பண்றீங்க. என்ன யாரும் தெரியலன்னு சொன்னீங்க. நேரா ஊட்டி போய் உங்களை பத்தி பெரிய பெரிய போஸ்டா அடிச்சு ஓட்டிடுவேன். இந்த பக்கம் திருப்பு, இந்த பக்கம் திருப்பு. அது கூலிங் கிளாஸ் போட்டிருந்தானா ஒரு பக்கம் கருப்பா தெரிஞ்சது. ஊட்டி சமூகம். How are you? When are you came Madras? அது சென்னை. அம்மா, நீங்க எந்த வீட்டுல வேலை செய்றீங்க? நம்பர் 7 முதல் தெரு போட் கிளப். அத மறந்துருப்பா. துபாய மறந்துரு. சொன்னா கேளு, துபாய மறந்துரு. என் ஓனர் நல்லவரு. குழந்தை குட்டிகளோட வந்திருக்க, எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்க. ஆனா துபாய மறந்துடுறாங்கண்ணா. வரமா? யார் இவங்க? தம்பி பேர் சண்முகம், எங்க ஊருக்காரரு. 2 நாளைக்கு மெட்ராஸ் சுத்தி பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அதுக்கு என்ன மெட்ராஸ் சுத்தி காட்டுவா? அது இல்லைங்க, என் கூட தங்கி மெட்ராஸ் சுத்தி பார்க்கணும்னு பிரியப்படுறாரு. அதான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டேன். என்னது? இந்த வீட்ல அவரு என்ன மாப்ள? அது எப்படி இந்த வீட்டில் தங்க முடியும்? சரதா, முன்ன பின்ன தெரியாதவங்கள வீட்டுல தங்க வைக்க முடியாது. அம்மா, என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க? என்ன பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தமா அப்படி சொல்றீங்க? முன்ன பின்ன தெரியாதவன நான் இங்க கூட்டி வரேனா? உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால தான் சொல்றோம். மறந்துரு. நாங்க சொன்னதெல்லாம் மறந்துருப்பா. அவர் இங்கே தங்கிக்கிட்டோம். மறந்துருங்க. தங்கிங்க. வாங்க. போயிட்டு வாங்க. அது முதலாளி தொழிலாளி வித்தியாசம் இல்லாம சரி சமமா பழகுறதா இந்த வீட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி. அதனாலதான் துபாய்க்கே போகாம நான் இங்கே தங்கிட்டேன். இந்த வந்துடுறோமா. பிரியா மூத்த பொண்ணு. நீங்க போங்க. அப்பா இப்ப கூப்பிட்டாங்களே, அவங்க தான் இந்த ஆண்டியா? நானே பாத்திருக்கேன். நான் கரெக்டா சொல்லுவேன். ஆனா அவங்கள பார்த்தா யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. ஐயோ, அந்த படத்துக்குலாம் நீங்க போக கூடாது. அது ரொம்ப மோசமான படம். சொன்னா கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி படம் நல்லது. முதல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. நல்ல சீன்ஸ் இருக்காங்க. பிறந்த உடனே படுமட்டமா இருக்கும். கண்ணை மூடிக்கணும். கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸோட நான் போறேன். ஃப்ரெண்ட்ஸோடயும் போக கூடாது, நீங்களும் போக கூடாது. நானும் கூட வருவேன். ஓகே, அது போட்டோம். அது பாருங்க, எங்க ஊருக்காரர் வந்திருக்காரு. பேர் சமூகம். வணக்கம். உன் பேர் என்ன? கவிதா. உன் பேரு? அனிதா. உங்க பேரு? காசி. ஓ, இங்கே. பிரியா. ஐயோ, என்ன டிக்கெட்ஸ் மறந்துடாதீங்க, டைம் ஆயிட்டே இருக்கு. See you later, bye bye. இதுதான் அந்த ஆண்டி இருக்கிற பெட்ரூம். இரு வர. அப்பா, 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம அம்மா மாதிரியே இருக்கிற ஆண்டிய பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. அதனாலதான் அக்காவை கூட்டிட்டு வந்தேன் டாடி. உங்க பர்மிஷன் இல்லாம நாங்க இங்க வந்ததுக்கு சாரி டாடி. சாரி டாடி. உங்க ஆசை எனக்கு புரியுதுமா. இந்த நேரத்துல இங்க வர்றது தப்பு. காலையில ஆண்டியை பார்க்கலாம். ஓகே, வாங்க. மெதுவா, ஒரே சிக்கா இருக்கு.
குட் மார்னிங். இந்தாங்க நீங்க ரொம்ப நல்லா ஓ வாசிச்சீங்க. தேங்க் யூ. அப்புறம் உங்க பேர் கவிதா, உங்க பேர் அனிதா, ரைட்? ரைட். உங்க பேர் பிரியா, ரைட்? ரைட். கவிதா என்ன படிக்கிற? நான் 3rd ஸ்டாண்டர்ட் A செக்ஷன். நீ? 1st ஸ்டாண்டர்ட் B செக்ஷன். நீங்க? நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன். ஆண்டி நீங்க பாஸா ஃபெயிலா? நான் எப்பவுமே பாஸ் தான். வணக்கங்க. நான் தான் சண்முகம். இந்த குழந்தைகளுக்கு தெரியும் தெரியும். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இல்ல சொல்லுங்க. அன்னைக்கு பார்க்கும்போது முகத்துல ஏதோ மாவு மாதிரி பூசிக்கிறதையும் அடையாளம் தெரியலீங்க. இன்னைக்கு தான் மேகம் விலகின சூரியன் மாதிரி பளிச்சுன்னு இருக்கீங்க. உங்க குழந்தைங்க 2 பேருமே ஸ்மார்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். ஆண்டி எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ டைம் ஆச்சு, நாளைக்கு பார்க்கறேன். பை பை. பை. சரிண்ணா எழுதிக்கிங்க. பாட்டை இல்ல, நான் சொல்ற ஐட்டத்தை. காப்பா 10 கிலோ, ஊப்பா 10 கிலோ, பாப்பா 10 கிலோ. பாப்பா 10 கிலோவா? இது என்னது? காப்பா ஊப்பா பாப்பான்னுகிட்டு. காப்பான்னா கடலைப்பருப்பு, ஊப்பான்னா உளுந்த பருப்பு, பாப்பான்னா பாசி பருப்பு. இந்த வீட்டுல சமைச்சுதான் சிக்கனம் பண்ண முடியல. சொல்ற ஐட்டத்தையாவது சிக்கனமா சுருக்கி சொல்லலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாட்டுல எல்லாரும் குழந்தை பெத்துக்கிறதுல சிக்கனமா இருந்தாங்கன்னா விலைவாசி இறங்கும், ஜனத்தொகையும் குறையும். போற போக்க பார்த்தா சீனாவே மிஞ்சிரும் போல இருக்கே. அம்மா வணக்கங்க. பாப்பா அடடே, வாப்பா சமூகம். என்ன சென்னை மாநகரத்தையே சுத்தி பார்க்க கிளம்பிட்டியா? அப்புறம் அண்ணா சமாதியை அவசியம் பாத்துரு. எக்கச்சக்கமா செலவு பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி இருக்காங்க. பா தம்பி, அம்மா புது ஊரு, முன்ன பின்ன தெரியாத இடத்துல போய் எங்கேயா மாட்டிக்கு போறேன். யாரு சமூகத்தையா சொல்றீங்க? மறந்துருங்க, அதான் மறந்துருங்க. சமூகம் ஏற்கனவே பம்பாய் டெல்லியில இருந்துட்டு தான் ஊட்டிக்கே போனாரு. ஊர் ஊரா போய் ஏதாவது வியாபாரம் பண்றீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் அப்பா அம்மா இல்லாதவன். ஏதோ கால் போன போக்குள்ளே போய் வாழ்ந்துட்டேன். நான் இந்தியால இருக்கிற முக்காவாசி ஊர்ல வேலை பார்த்திருக்கேம்மா. ஓஹோ. அம்மா, சமூகம் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமானவருமா. அவர் வீடு வித்தியாசமா இருக்கும், அவர் குழந்தைகளை வளர்க்குற முறை வித்தியாசமா இருக்கும். அவர் துறை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஊட்டியில ஜீப் ஓட்டினாருன்னா அதுவே வித்தியாசமா இருக்கும். அவ்வளவு ஏன், அவருடைய மனைவி இறந்த உடனே அந்த 2 குழந்தைகளை நல்லா வளர்க்கணுங்கிறதுக்காக இன்னொரு கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருமா. இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க அவர் எவ்வளவு வித்தியாசமானவர்னு. மனைவி இறந்துட்டாங்களா? அம்மா என்னடா? என் ஃப்ரெண்ட்ஸோட நான் ஆர்ட் எக்ஸிபிஷன் போயிட்டு வரேன். எப்ப பாரு என்னடி ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்திட்டு இருக்க? கல்யாண வயசாயிடுச்சு, ஒழுங்கா வீட்ல அவர்ட்ட சமையல் கத்துக்கலாம்ல? கரெக்ட். உங்களுக்கு சமைக்க தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சமைப்பேன். அண்ணா நல்லா கேட்டுக்கோங்க, நீங்களும் கேளுங்க. அப்புறம் ஏன் சமைக்க ஆள் வச்சிருக்கீங்க? ஐயோ, வந்த உடனே ஏன் தலையில தான் கை வைக்கணுமா? சும்மா இருங்கண்ணே. சொல்லுங்கம்மா. நீ நல்லா கேட்டுக்க. நான் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு கஷ்டப்படக்கூடாதுன்னுட்டு என் புருஷன் சமையல் காலை வச்சிருக்காரு. கேட்டுக்கிட்டீங்களா? நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? தட்ஸ் தி பாயிண்ட்மா. என்னையும் யாரு சமைக்க வேண்டாம் சொல்றாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் ஐயோ, பண்ணிப்பேன். இது முதல்லயே சொல்லிருக்க கூடாதா? டூ லேட். ஐயோ காசினா. அதனால இந்த சமையல் கிமைல் எல்லாம் கத்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம என் ஃப்ரெண்ட்ஸோட நான் ஜாலியா ஊர் சுத்த போறேன். பை பை. போயிட்டு வா. பாப்பாவா போயிட்டு வாங்க. இல்ல பாதுகாப்பா போயிட்டு வாங்கங்கறது சுருக்கி சொன்னேன். ஐயோ, நீங்களும் உங்க சுருக்கமும். டேய் பிரகாஷ், நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இது என்ன ஹோட்டல் ரூம்னு நினைச்சியா? ரூமை போட்டு சாவி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்க. ரூமை திறந்து வச்சா நான் க்ளீன் பண்ணி வைப்பேன்ல. ஆமா, நீ எவ்வளவுதான் வேலை செய்வ? இது என்னோட ரூம், இத நான் தான் க்ளீன் பண்ணுவேன். ஓஹோ, எங்க ரூமை திறந்து காமி. நீ எவ்வளவு தூரம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன்னு நானும் பாக்குறேன். ஆமா, அது சாதாரண ரூம் இல்ல, என்னோட மனசு. Trespassers will be prosecuted. Okay? Bye. டேய் டேய், நில்லுடா பிரகாஷ். டேய், நான் உன்னை பெத்த தாயிடா. உன் மூஞ்சிய பார்த்தே உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிடுவேன். அம்மா, அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் ஒருத்த மூஞ்சிய பார்த்து அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்றத சொல்லவே முடியாது. நேரவே கேட்டுறதுதான் பெட்டர். டேய், அலிபாபா குகை மாதிரி அந்த ரூமுக்குள்ள என்னடா வச்சிருக்க? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல? ஒண்ணு இல்ல. அப்ப திறந்து காட்டு. அதெல்லாம் முடியாது. திறந்து காட்டுறா, திறந்து காட்டுறா, திறந்து காட்டுறா. என்னமோ வச்சிருக்க. ஓபன் இட். சின்ன பிள்ளைங்களாட்ட விளையாடிக்கிட்டு உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சாதான்ப்பா எனக்கு நிம்மதி. கல்யாணமா? ஜூட். டேய் டேய் பிரகாஷ். டேய் ரமேஷ், ஏடி லீவ்னாலே இப்படி சர்வாதிகாரம் பண்ற? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஜில்லுன்னு ஒரு பீரை குடிச்சிட்டு சாப்பிட்டோமா படுத்தோமா இல்லாம குறுக்க ஒடிக்கிறியே. ஆமா, நான் என்னமோ பெரிய கொடுமைக்காரி மாதிரி. நான் வாயே திறக்கலப்பா, எனக்கு வேலை நடந்தா போதும்பா. இதுக்கு தான் வீட்ல ஒரு டைரக்டர் வேணும்ன்றது.
லுக் இந்த மியூசிக் 5 நிமிஷம் கேட்டுட்டு கண்ணை மூடி அப்படியே டான்ஸ் ஆடினா அதுக்கப்புறம் 50 மணி நேரம் சலைக்காம வேலை செய்யலாம். Hey guys, come on, yeah. Make a feel good. பார்த்து ஆட்டமா ஒரு ஜாலியா இருக்கீங்க. பகல்லையே பாத்தியா? I will also join. Hi hero. டேய் நீ அப்பா சிங்கப்பூர்ல இருந்து வந்த 2 நாள் ஆச்சு. Very good. Come on, let's dance. I tell you something special. Priya, for you. ஹாய் பிரியா விடுங்க தேங்க்ஸ் Yes. லதா, நீ வாங்கிக்கோ. உனக்கு எனக்கு ஒண்ணு இல்லையா? உங்களுக்கு இல்ல. தம்பி சமூகம் இவர் வந்தாலே இந்த வீட்டுல ஒரே அமக்கலம் தான். ரொம்ப தங்கமான மனுஷன், பேரு ரமேஷ், எக்கச்சக்கமான சொத்துக்கு அதிபதி, ரொம்ப சிம்பிள் மேன். என்ன மனதிலே அண்ணே இந்த குடும்பத்தை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதனாலதான் இந்த வீட்டுல 20 வருஷமா வேலை செய்யறேன். இத நான் கண்டிப்பா ஊட்டியில போய் சொல்ல போறேன். மறந்துரு என்ன? நடந்ததான் மறந்துரு. கவிதா, ஏய் கவிதா, ஏய் ஏய் ஏய், ஏய். ஐயோ, நீச்சல் வேற சரியா தெரியாது. இங்க என்ன வந்து விளையாடிட்டு இருக்கீங்க? ஊருக்கு போக ரெடியா சொன்னல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாடி நீங்களும் வந்து ஸ்விம் பண்ணுங்க. வாட்டர் கூலா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், முதல்ல நீங்க மேல வாங்க. யாராவது பார்த்தா ஏதாவது சொல்ல போறாங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்க குழந்தைங்க இனிமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நீச்சல் நல்லா கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அது ஊருக்கு போக டைம் ஆயிடுச்சுங்க. நாங்களாம் எங்க சொந்த ஊருக்கு சாமி கும்பிட போறோம். என் ஃப்ரெண்ட்ஸும் அதாவது உங்க குழந்தைங்களும் நீங்களும் கூட வந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். அதனால நீங்க ஊருக்கு போற ப்ரோக்ராமை தள்ளி வச்சுட்டு எங்க கூட ஊருக்கு வரீங்க. ஓகே? சாமி, பிரியா ஆண்டி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க தான் எங்களுக்கு அம்மாவா வரணும். ப்ளீஸ் சாமி, ப்ளீஸ் சாமி. Great Priya, excellent. Thanks. Hey, ஆண்டி ரொம்ப நல்லா வாசிச்சீங்க. சூப்பர். தூள். இங்க How வாங்க. cute. Hi. பியானோ வாசிக்க தெரியுமா? இவன் நல்லா வாசிப்பா ஆண்டி. அப்படியா? எங்க வாசி பார்க்கலாம். Very good. Very good. யார் உனக்கு இவ்வளவு அழகான டியூன் சொல்லி கொடுத்தது? இது எங்க அப்பா சொல்லி கொடுத்தது. சாப்பாடு விட்டும்போது பாடிட்டே விட்டுவாரு. ரொம்ப நல்லா வாசிச்ச கவிதா. வர வர ரெண்டு பேரும் அப்பாவோட பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் டாடி. முடியாது முடியாது முடியாது. என்ன சமூகம் குழந்தைகளை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க? பாருங்க, கை கால் மூஞ்சி கழுவிட்டு சாப்பிட வாங்கன்னா மாட்டேங்கிறாங்க. கவிதா, அப்பா சொல்றத கேளுமா. இல்ல அங்கிள், இது பிரியா ஆண்டி கொடுத்த முத்தம். எங்க அம்மா கொடுத்த மாதிரி இருக்கு. நாங்க இத கழுவ மாட்டோம். நாங்க கை கால் மட்டும் கழுவோம், ஆனா மூஞ்ச டச் பண்ணவே மாட்டோம். அடாடாடாடா, தாய் இல்லாத குழந்தைங்க ஆசைப்படுது, இருந்துட்டு போட்டுமே. அண்ணே, இந்த வம்பெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். சரி சரி, காசின சொல்றதால விடுறேன், சீக்கிரம் சாப்பிடுவாங்க.
நானும் இன்னைக்கு முகத்தை கழுவ மாட்டேனே. ஏன் அங்கிள்? நீங்க கொடுத்த முத்தம் இதுல இருக்கே. சூப்பர் டூட். சீ, சும்மா கேட்க வைக்க சிரிக்காதீங்கடி. புட்சால்தரமா ஒரு காரியம் பண்ணுங்க. இந்தா 100 rupees. இது நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு கண்டுபிடிங்க. இது நல்ல நோட்டு தான். இது பாரு. ஏய் இது நல்ல நோட்டு தான்ப்பா. ஆ? அதான் இல்ல. ஓகே, நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்தா 500 ரூபா கொடுப்பியா? ஏய் இது கொடுக்காது, ஏமாத்தோ, நீ கொடுப்பியா? நீ சொன்னா நான் கொடுப்பேன். ஓகே, நீ வாங்க. 2ஆம் படி, மடிச்சிட்டேன். 4ஆம் படி, மடிச்சிட்டேன். அவட்ட கொடு. 8ஆம் படி, கீழே வையே. குத்து. குத்துரி. நீ குத்து. நல்லா குத்து. போதும் போதும் போதும். எடு. ஓபன். காந்தி தாத்தா கண்ணாடி உடைஞ்சிருக்கா? இல்லையே. நல்லா பார்த்து சொல்லணும். உடையல. காந்தி தாத்தா கண்ணாடி உடையலன்னா அது நல்ல நோட்டு. காந்தி தாத்தா கண்ணாடி உடைஞ்சிருந்தா அது கள்ள நோட்டு. ஏய், ரெண்டு பேரும் இங்க தனியா உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா எங்க? எங்க அப்பா நாளைக்கே கண்டிப்பா ஊருக்கு போகணும்னு டிக்கெட் ரிசர்வ் பண்ண போயிருக்காரு. உங்களுக்கு ஊருக்கு போக இஷ்டம் இல்லையா? ஏ? உங்க கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்புறம் வேணா ஊருக்கு போய்க்கிறோம். சரி, இங்கே இருந்துருங்க. நான் வேணா உங்க அப்பா கிட்ட சொல்றேன். தேங்க் யூ ஆண்டி. ரொம்ப லேட் ஆச்சே, சாப்பிட்டீங்களா? அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான். சரி, நான் ஊட்டி விடுறேன். சாப்பிட்றீங்களா? டாடி, ஆண்டி பிரமாதமா அம்மா பாட்ட பாடினாங்க. சூப்பர் டூல். உங்களுக்கு இந்த பாட்டு எப்படி தெரியும்? குழந்தைங்க தாங்க இந்த பாட்டை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. என்னங்க? குழந்தைங்க இன்னும் கொஞ்ச நாள் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நீங்க ஊருக்கு போகணும்னு ஏன் அவசரப்படுறீங்க? குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகணும். அது மட்டும் இல்லாம ஊர்ல நிறைய வேலை இருக்கு. அது அப்படியே விட்டுட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு தீபாவளிக்கு. நீங்களும் எங்க குடும்பத்தோட குடும்பமா இருந்து சந்தோஷமா கொண்டாடிட்டு போலாமே. ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ். சரி. அம்மா, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உனக்கு நல்ல கஞ்சிவரம் பட்டு புடவை. பட்டு புடவையா? ஐயோ, என்ன பட்டு புடவையா? கல்யாண வயசாச்சு, புடவை கட்ட கத்துக்க. கட்ரி. இது நான் வெட்டி சுடிதார தைச்சுப்பேன். போட்டா பாரு அவள. இந்தடா மிடி மிடி. என்ன? சாரி சாரி. அஜே, உனக்கு ஜீன்ஸ் எடுத்து சரியில்லை. அண்ணே, சண்முகத்துக்கும் குழந்தைகளுக்கு கூட துணி எடுத்துக்கிறேன். ஆவ். பரவாயில்லையே, மறக்காம வாங்கிட்டீங்க. கலர். டேய் டேய் நில்லுடா. ம். இத சண்முகத்துல கொண்டு போய் கொடு. தீபாவளி பிரசன்ட்னு சொல்லி கொடுத்துரு. சரி. குழந்தைங்களுக்கு இருக்குது. ஓகே. சண்முகம். சண்முகம். ஹாப்பி தீபாவளி. சந்துரு, நீ ஒரு டைரக்டர்ன்றதை அடிக்கடி மறந்துடுற. எது பண்ணாலும் டைரக்டர் ஒரு டச் இருக்கணும்ல. பார்க்கும்போதே ஒரு த்ரில் வர வேணாமா? ஊட்டில இருந்து உன் போட்டோ எடுத்துக்கிட்டு 2 குழந்தைங்களோட அப்பன் உன்னை ஃபாலோ பண்ணி இங்க எதுக்கு வரணும்? காசி அண்ணனை கூப்பிட்டு கேட்டா ஒருவேளை அவனை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கலாம். அவன் எந்த எண்ணத்தோட வந்திருக்கான்னு காசி அண்ணனுக்கு எப்படி தெரியும்? அப்படி தெரிஞ்சிருந்தா அவரே வீட்டுக்குள்ள விட்டுருக்க மாட்டாரு. இதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆறதுக்கு என்ன இருக்கு? பேசாம போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது தானே? போலீஸ் ரிலேஷன் போனா பெரிய பிரச்சனை இருப்பா. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? சமீபத்துல ஒருத்தன் ஒரு பெரிய பொலிட்டிஷியனோட பண்ண நான் தான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி பப்ளிசிட்டி தேடிக்கல. அந்த மாதிரி போய் சொல்லிட்டானா? போலீஸ்லாம் வேணாப்பா, வேற ஏதாவது யோசிப்போம். நான் என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன? அவன் ஏன் வந்தா, எதுக்கு வந்தா, ஏன் போட்டோ அவன் எதுக்கு வச்சிருக்கான், எல்லாத்தையும் நானே கண்டுபிடிக்க போறேன். எப்படி? சிம்பிள். ஒரு பொண்ணு நினைச்ச முடியாததா? அவன்கிட்ட கொஞ்சம் அன்பா பேசி பழகுனா அவன் ரியாக்ஷன் நம்மளுக்கு தெரியும். அதை வச்சு அவன் அப்பாவியா, இல்ல ஜொல்லா, இல்ல சபலமா, இல்ல கிரிமினலான்னு கண்டுபிடிச்சிடலாமே. பரவாயில்லையே, நல்ல ஐடியா கொடுக்குறியே. ஆனா இதை கரெக்டா ஸ்கிரீன் பிளே பண்ணணும். ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டோம், மேட்ரு ஒர்க் அவுட் ஆயிடும். ஒர்க் அவுட் ஆச்சு. சண்முக மகனே, உன் டங்கு டனால் தான். என்னடா கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்ன சீரியஸ்? நீ சீரியஸா? நீ சீரியஸா? இல்ல. நீ சீரியஸ் அடி? நான் சீரியஸ் இல்ல. அப்புறம் நீ மட்டும் ஏன் சீரியஸ் ஆவற? ஏய், ஒரு காலேஜ் ராகிங் மாதிரி ஃபீல் பண்றா. எதுல விளையாடுறதுன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை முடியும். இந்த ஐடியாவே எனக்கு பிடிக்கல. நான் வரேன். ஏய் பிரகாஷ், ஏய் பிரகாஷ், பிரகாஷ், உனக்கு பிடிக்கலடா? பிடிக்கல. சத்தியமா பிடிக்கலையா? பிடிக்கல. அப்ப நாங்க அதான் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு பிடிச்சிருக்கே.